அதான் சொன்ன பேடி இருக்கு நான் கீழே போயிடுவேன் கீழே போயிடலாம் பாரு கொஞ்சம் கீழே அடிங்க முன்னாடி இருந்து போயிடலாமா போயிடலாமாண்ணா இன்னும் ஆக்சுவலி கம்ப்ளீட் ஆகலை என்கொயரி. இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு தான் இருக்குது. இப்போ ஃப்ரைடே வர சொல்லியிருக்காங்க 2 பேரையும். ஸோ ஃப்ரைடே தான் வந்து தெரியும். ஸோ இப்போவும் 2 பேரையும் கூப்பிட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணியிருக்காங்க. மேடம் வந்து ஃப்ரைடே தான் ஃபைனலாக சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. மேடம் அது ஃப்ரைடே எல்லாமே தெரிய வரும். அப்படிலாம் எதுவுமே கிடையாது. நான் என்னோட ஸ்டார்டிங்ல சொன்ன ஸ்டாண்ட்லேயே தான் இருக்கிறேன். இப்போவும் இன்வெஸ்டிகேஷன் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணல. ஸோ ஒன்ஸ் கம்ப்ளீட் பண்ணோன்னா வி வில் அட்ரஸ் த மீடியா. ஸோ அது வரைக்கும் வந்து வெயிட் பண்ணுங்க. இப்போ ஃப்ரைடே வந்து தெரியும் என்னங்கிறது. ஆமாம், ஃப்ரைடே அப்டேட் ஆகும். இப்போதைக்கு எதுவுமே வந்து சொல்ல முடியாது. வந்தார். 2 பேருக்கும் தான் இன்வெஸ்டிகேஷன் நடந்துச்சு. ஆமா, அது ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. ஸோ இப்போ டைம் எங்களுக்கு வந்து இன்வெஸ்டிகேஷன் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகலை. ஸோ கம்ப்ளீட் ஆகாமல் எதுவுமே அப்டேட் பண்ண முடியாதனால ஃப்ரைடே வந்து ஃபுல்லாக இன்வெஸ்டிகேஷன் முடிச்ச பிறகு அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ நமக்கு இல்லை, ஒரே ரூமில் ஒன்றா தான் பண்ணாங்க. பேசினார். அதான் ஃப்ரைடே சொல்கிறேன். கண்டிப்பா ப்ராசஸ் பண்ணாலும் சொல்லி தான் நீங்க மகளிர் ஆணையத்துக்கு வந்தீங்க. மகளிர் ஆணையத்துல நீங்க நியாயமான விசாரிக்காம நீங்க நினைக்கிறீங்களா? 100% இதா இருக்காங்க. எல்லா பெண்களுக்கும் சொல்ற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, உங்களுக்கு ஒரு பிரச்சனை எது ரிலேட்டடா இருந்தாலும் கண்டிப்பா நீங்க உமன்ஸ் கமிஷனுக்கு வரலாம். ஏன்னா வந்து ரொம்ப உங்களுக்கே தெரியும், நாங்கள் நிறைய இடத்துல கம்ப்ளைண்ட்ஸ் கொடுத்து வந்து இது பண்ணியிருக்கோம். பட் இவங்க வந்து இமீடியட் ஆக்ஷன் எடுக்கிறாங்க. ஸோ அதனால பெண்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் என்ன ஒரு பிரச்சனை வந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக உமன்ஸ் கமிஷனுக்கு நீங்கள் வந்து அப்ரோச் பண்ணலாம். எல்லாமே ஃப்ரைடே நான் அப்டேட் பண்ணுறேன். இருக்கலாம். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட். கொஞ்சம் கீழே அடிங்க முன்னாடி இருந்து போயிடலாமா போயிடலாமாண்ணா அதான் சொன்ன பேடி இருக்கு நான் கீழே போயிடலாம் கீழே போயிடலாம் பாரு இன்னும் ஆக்சுவலி கம்ப்ளீட் ஆகலை என்கொயரி. இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு தான் இருக்குது. இப்போ ஃப்ரைடே வர சொல்லியிருக்காங்க 2 பேரையும். ஸோ ஃப்ரைடே தான் வந்து தெரியும். ஸோ இப்போவும் 2 பேரையும் கூப்பிட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணியிருக்காங்க. மேடம் வந்து ஃப்ரைடே தான் ஃபைனலாக சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. மேடம் அது ஃப்ரைடே எல்லாமே தெரிய வரும். அப்படிலாம் எதுவுமே கிடையாது. நான் என்னோட ஸ்டார்டிங்ல சொன்ன ஸ்டாண்ட்லேயே தான் இருக்கிறேன். இப்போவும் இன்வெஸ்டிகேஷன் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணல. ஸோ ஒன்ஸ் கம்ப்ளீட் பண்ணோன்னா வி வில் அட்ரஸ் த மீடியா.
ஸோ அது வரைக்கும் வந்து வெயிட் பண்ணுங்க. இப்போ ஃப்ரைடே வந்து தெரியும் என்னங்கிறது. ஆமாம், ஃப்ரைடே அப்டேட் ஆகும். இப்போதைக்கு எதுவுமே வந்து சொல்ல முடியாது. வந்தார். 2 பேருக்கும் தான் இன்வெஸ்டிகேஷன் நடந்துச்சு. ஆமாம், அது ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. ஸோ இப்போ டைம் எங்களுக்கு வந்து இன்வெஸ்டிகேஷன் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகலை. ஸோ கம்ப்ளீட் ஆகாமல் எதுவுமே அப்டேட் பண்ண முடியாதனால ஃப்ரைடே வந்து ஃபுல்லாக இன்வெஸ்டிகேஷன் முடிச்ச பிறகு அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ நமக்கு இல்லை, ஒரே ரூமில் ஒன்றா தான் பண்ணாங்க. பேசினார். அதெல்லாம் ஃப்ரைடே சொல்கிறேன். கண்டிப்பா ப்ராசஸ் பண்ணாலும் சொல்லி தான் நீங்க மகளிர் ஆணையத்துக்கு வந்தீங்க. மகளிர் ஆணையத்துல நீங்க 100% இதா இருக்காங்க. எல்லா பெண்களுக்கும் சொல்ற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, உங்களுக்கு ஒரு பிரச்சனை எது ரிலேட்டடா இருந்தாலும் கண்டிப்பா நீங்க உமன்ஸ் கமிஷனுக்கு வரலாம். ஏன்னா வந்து ரொம்ப உங்களுக்கே தெரியும், நாங்கள் நிறைய இடத்துல கம்ப்ளைண்ட்ஸ் கொடுத்து வந்து இது பண்ணியிருக்கோம். பட் இவங்க வந்து இமீடியட் ஆக்ஷன் எடுக்கிறாங்க. ஸோ அதனால பெண்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் என்ன ஒரு பிரச்சனை வந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக உமன்ஸ் கமிஷனுக்கு நீங்கள் வந்து அப்ரோச் பண்ணலாம். எல்லாமே ஃப்ரைடே நான் அப்டேட் பண்ணுறேன். இருக்கலாம். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் யூர் சப்போர்ட். கமிஷனர் ஆஃபீஸில் 20 days பிஃபோர் கொடுத்த கம்ப்ளைண்ட் வந்து அது எந்த ஆக்ஷனும் எடுக்கலன்னு சொல்லிட்டு ரிமைண்டர் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். அதுக்கப்புறம் தான் இன்றைக்கி வந்து ஆக்ஷன் எடுத்திருக்காங்க. ஸோ இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டே. உள்ளே வந்து கூப்பிட்டு கேட்டாங்க. ஸோ கம்ப்ளைண்ட் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். அதுக்கான ஆக்ஷனை வந்து எடுக்கிறேன்னு வந்து ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு மேலே அதுக்கு வந்து நடவடிக்கை எடுக்கப்படும். இன்னைக்கு என்ன கம்ப்ளைண்ட் இன்னைக்கு என்ன மென்ஷன் பண்ணிருக்காங்க? உங்ககிட்ட கேட்டாங்க எதுக்கு ஒரு 6 மணி நேரம் ஸ்டேஷன்ல உங்களோட உடல்நிலை தெரியும், நீங்க கேரிங்கா இருக்கீங்கன்னு தெரிஞ்சுமா எதுக்கு 6 மணி நேரம் புகார் அளிச்சோம்? ஏன்னா ஃபுல் டீட்டெயில்டு எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது இருந்துச்சு. ஸோ 2 இயர்ஸாக வந்து ஒரு லைஃப்பை லீட் பண்ணியிருக்கோம். அங்கே அது 2 இயர்ஸாக என்ன நடந்துச்சுன்னு எல்லாமே வந்து நான் உள்ளே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு தான் இவ்வளோ டைம் ஆச்சுது. பட் எனக்கு பாசிட்டிவான ரிப்ளை கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு மேலே அவர் மேலே ஆக்ஷன் எடுப்பாங்க கண்டிப்பாக. அதை நான் இப்போ சொல்ல முடியாது. சாரி, அது எதுவும் நான் வந்து இது பண்ண முடியாது. அதுக்கப்புறம் நான் ஒன்று சொல்லணும்னு விரும்புகிறேன். என்னென்னா வந்து மீடியாவில் வந்து எல்லாருமே வந்து கல்யாணம் பண்ணுறேன்னு ஏமாற்றிட்டாரு அப்படிங்கிற மாதிரி எழுதுறீங்க. அது ஆக்சுவலி தவறான இன்ஃபர்மேஷன். அவர் என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு, 2 years ஆச்சு. ஸோ நீங்கள் அதை மாற்றி எழுதுறீங்க. ஸோ ஒரு நியூஸ் தெரிஞ்சதுன்னா அதை கரெக்டாக எழுதுங்க. ஏன்னா அது பாதி ரீச் ஆகுது, பாதி வந்து தப்பாக வந்து இதாகுது. ஸோ அதனால வந்து அது வந்து இதாகுது. அண்ட் ஒன் மோர் திங், யூடியூப்பில் பேசுகிறவங்களுக்கு நான் ஒன்று சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். ஒரு பொண்ணு வந்து நின்றுட்டா அவளை என்ன வேணாலும் பேசலாங்கிற மாதிரி நீங்கள் எழுதுறீங்க. அது வந்து ஆக்சுவலி நான் இல்லை, இன்னைக்கு நான் வெளியே வந்துட்டேன். இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் நிறைய பெண்களுக்கு வந்து இதாகும்போது அவங்க ஏன் இப்போல்லாம் வெளியே வர மாட்டேங்கிறாங்கன்னா, இந்த மாதிரி யூடியூப்பில் வந்து நீங்கள் வந்து தப்பாக எழுதுறதும், உங்களோட இதுக்காக வந்து நீங்கள் ஒரு கண்டென்ட் எழுதுறதும், இதெல்லாம் வந்து இதாக இருக்குது. அண்ட் மோரோவர், நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன். என்னை பற்றி தப்பாக எழுதுகிற எல்லா யூடியூபர்ஸ்க்கும் நான் ஒன்று சொல்கிறேன். இந்த குழந்தையோட சாபம் சும்மா விடாது. உங்கள் வீட்லேயும் வந்து ஒரு பெண் இருப்பாங்க. நாளைக்கு அவங்களுக்கு பாதிப்பு இந்த மாதிரி ஏதாவது ஒன்று நடந்துச்சுன்னா அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஸோ இந்த மாதிரி எழுதாதீங்க. அது ரொம்ப வந்து என்ன சொல்கிறது, ஹர்ட் ஆகுது. உண்மை தெரிஞ்சால் மட்டும் எழுதுங்க, இல்லைன்னா எழுதாதீங்க. அண்ட் ஒரு பொண்ணை பற்றி அவ்வளோ சொல்கிறீங்க, ஏன் ஒரு ஆணை பற்றி ஏன் எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க? மேடம், இன்னைக்கு கொடுத்த கம்ப்ளைண்ட்ல முக்கியத்துவமா என்ன மென்ஷன் பண்ணிருக்கீங்க? அதுல என்ன மாதிரி ஆக்ஷன் எடுக்கணும்னு சொல்லி கேட்டோம். கமிஷனர் ஆஃபீஸில் கொடுத்த கம்ப்ளைண்ட் தான் இங்கே வந்து ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை தான் எடுத்து இது பண்ணுறாங்க. அவர் மேலே சட்டப்படியாக நடவடிக்கை எடுப்பாங்க. இல்லை,
அது எப்படி மேடம் சரியா இருக்கும்? முதல்ல அவர் ஒரு மேரேஜ் நீங்க என்னன்னா என்ன மட்டுமே எல்லாமே கேள்வி கேக்குறீங்க. இல்ல இவர் இப்போ வந்து இப்போ என் ஹஸ்பண்ட் மாதம்பட்டி ரங்கராஜ் நிறைய ஈவெண்ட்ஸ்க்கு போறாரு. நேற்று கூட ஈவெண்ட்ல இருந்தாரு, சென்னையில தான் இருக்காரு. ஏன் அவர் எந்த மீடியாவும் ரீச் பண்ண மாட்டேங்கிறீங்க, எந்த மீடியாவும் வந்து அவரை வந்து எக்ஸ்போஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க. நான் வெளியே வந்தாலும் என்னை வந்து அத்தனை மீடியா சரௌண்ட் பண்றீங்க, கேள்வி கேட்குறீங்க. பட் ஏன் அவரை வந்து தப்பு பண்றவங்க வந்து இதுவா சுத்துறாங்க. ஆனா அதனால பாதிக்கப்பட்ட பெண்ணு தானே அதுக்கு ஆன்சரபிளா இருக்கு.